الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமைகளும் கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பணமாகட்டும். உண்மை இறைவனாகிய அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பி வைத்த அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த எல்லா இறை தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்தனை பேர் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேட்டுப்பாளையம் கிளை நடத்துகிற இந்த மார்க்க விளக்க திருமுனை கூட்ட நிகழ்ச்சியில் அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். எனக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாயகத்தின் நேசம் சொல்லில் அல்ல செயலில் என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த உம்மத்து அளவு கடந்த நேசம் வைத்திருக்கிறது. அல்லாஹ் அப்படி நேசம் வைக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு இந்த இறை தூதர் அவருடைய உயிருக்கும் மேலானவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற எந்த ஜமாத்தை சார்ந்த எந்த முஸ்லிமாக இருந்தாலும், அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்குயிராக உயிருக்கு மேலாக நேசிக்கிறார்கள். இந்த உலகத்திலே அதிகமாக நேசிக்கப்படுகிற ஒரு மகத்தான தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் பொதுவாக தலைவர்கள் கொண்டாடப்படுவார்கள், பாராட்டப்படுவார்கள், புகழப்படுவார்கள். அவர்களின் பெயரால் பிறந்த நாள், இறந்த நாள், நினைவு நாள் போன்ற தினங்கள் கொண்டாடப்படும். ஆனால் அந்த தலைவர்களை யாரும் பின்பற்ற மாட்டார்கள். ஆனால் உலகத்தில் அதிகமான மக்களால் நேசிக்கப்படுகிற பின்பற்றப்படுகிற ஒரே தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இருக்கிற நேசத்தின் காரணமாக இந்த சமூகத்தில் சில பழக்கங்கள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்னால் பள்ளிவாசலில் மௌலூது ஓதுவதை நாம் எல்லாம் கேட்டோம். மௌலூது பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு என்ன சொல்லிகாட்டி இருக்கிறார்கள், நமக்கு முன் வாழ்ந்த நல்லறிஞர்களான இமாம்கள் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தௌஹீதை கற்றுத்தந்தான். அல்லாஹ் மனிதர்களிடத்தில் இந்த சமுதாயத்திடம் தௌஹீதை எதிர்பார்க்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, எப்பொருளும் இல்லை, இருக்க வாய்ப்பே இல்லை என்று நம்ப வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய சாராம்சத்தை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் அதுதான் தௌஹீத். திருமறை குர்ஆன் முழுக்க 114 அத்தியாயங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்கி சூரத்துன் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சூறாவையும் ஒவ்வொரு விதத்தில் அற்புதமாக நமக்கு தந்திருக்கிறான். ஒரு சூரா வரலாறு பேசும் என்றால், ஒரு சூரா சட்டம் பற்றி பேசும், ஒரு சூரா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்கும். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு விதத்தில் அற்புதமாக இருக்கிறது என்றால்
114 சூறாக்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்கி நாஸ் வரைக்கும் என்ன தகவல் திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது தௌஹீத். ஒட்டுமொத்த குர்ஆனையும் ரத்தின சுருக்கமாய் சொல்லுங்கள் என்று யாராவது கேட்டால் அதற்கான பதில் லா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீதை தான் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. ஒரு முஸ்லிம் தன் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ எந்த சூழலிலும் செய்யக்கூடாத பாவம் தௌஹீதுக்கு துரோகம் செய்வது, படைத்த அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது, ஐயு தம்பி ஆதமு இன்டல்லாஹ், இன்னொரு ஹதீஸில் அக்பரு இன்டல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக மிக பாரதூரமான பாவம் இது. அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு நபிமொழியில் இப்படி சொல்கிறார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், அழி தொலிக்கிற மறுமையை மொத்தமாக காலியாக்கி விடுகிற 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பெரும்பாவம் பெரும்பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கிற போதெல்லாம் எல்லா பெரும்பாவத்தினுடைய முதல் பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ரிகு பில்லாஹ் அல் இஷ்ராகு பில்லாஹ் என்று தவறாமல் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் என்ன நடக்கும்? ஏதோ இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனிதன் என்ற முறையில் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்து விடுகிறோம். அல்லாஹ் நாளை மறுமையில் மன்னிப்பான், அவன் அருளால் சொர்க்கத்தை தருவான் என்ற எதிர்பார்ப்பு தான் நமக்கு இந்த உலகத்தில் நிம்மதியை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு யாராவது இணை வைத்து விட்டால் அல்லாஹ் தெள்ள தெளிவாக அறிவித்து விட்டான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, அவர் எத்தனை ஆண்டுகள் தொழுதிருந்தாலும், எவ்வளவு நோன்பு வைத்திருந்தாலும், எவ்வளவு அள்ளி அள்ளி தானம் செய்திருந்தாலும், ஹாஜியார் ஹாஜியார் என்று ஊரே அவரை கொண்டாடி இருந்தாலும், உலகத்திலேயே அவர் மிகச்சிறந்த முஸ்லிம் என்று பாராட்டப்பட்டிருந்தார், அல்லாஹ்வுக்கு அவர் இணை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டால் சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தின் வாடை கூட அவருக்கு கிடைக்காது. நீங்கள் கேட்கலாம், அலிம்சா ஷிர்க பத்தி எங்க எல்லாத்துக்குமே தெரியுமா அலிம்சா, நீங்க என்ன அலிம்சா முஸ்லிம்கள்ட்ட போய் ஷிர்க பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? உலகத்திலே மிக மிக கொடூரமான பயங்கரமான ஒரு ஷிர்கை நாம் நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முஸ்லிம் உம்மத் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அது என்ன ஷிர்க் என்று நான் விளக்குவதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்கிறேன். இவ்வளவு பயங்கரமான இணை வைப்பு என்ற பாவத்தை இந்த சமுதாயத்தை செய்ய வைக்க வேண்டும். இது சைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. சைத்தான் படாத பாடுபட்டு என்ன பெரிய பாவத்தை செய்ய வைத்தாலும் அந்த முஸ்லிம் தௌபா செய்து விடுவான், அல்லது அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையில் அவனை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வின் மன்னிப்பு அறவே கிடைக்க கூடாது, இந்த முஸ்லிம் சொர்க்கத்திற்கு போய்விடவே கூடாது, தப்பித்தவரை கூட இவன் சொர்க்கத்திற்கு பக்கம் எட்டி கூட பார்த்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் அருளை விட்டு இந்த முஸ்லிம் மிக மிக பயங்கரமான தூரமாக விலகி போக வேண்டும் என்று சைத்தான் ஒரு திட்டம் போட்டான். அதுக்கு என்ன செய்வது? சாராயம் குடிக்க வைத்தால் திருந்து விடுவார்கள், சினிமா பார்க்க வைத்தால் திருந்து விடுவார்கள், திருட வைத்தால் திருந்து விடுவார்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ் நாளைய மறுமையில் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, என்ன செய்யலாம்? இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பெயருக்கு முஸ்லிம்களாக வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மக்களாக மாற்றிவிட்டால், நான் சொல்லுவது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், அது எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள். சைத்தான் ஒரு பயங்கரமான ஆயுதத்தை கையில் எடுத்தான். இந்த ஆயுதம் முதலில் யார் மீது பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? அதுதான் அதிர்ச்சியான வரலாறு. உலகத்தின் ஆகப்பெரிய அறிவாளியாக இருந்த, மனித சமூகத்திற்கு தலைவராக இருந்த, மனித சமூகத்தின் முதல் மனிதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சதியில் ஏமாந்து போனார்கள். எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுத் தந்தான். அல்லாஹ்விடம் பாடம் படித்த மாணவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை ஆசிரியனாக இருந்து கற்றுத்தந்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மா, அனைத்து பெயர்களையும் என்றால் என்ன பொருள்? வெறும் பெயர்கள் அல்ல. ஒரு பெயர் என்பது வெறும் பெயரா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறோம், அது வெறும் ஒரு கடந்து போகிற பெயரா? ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம், ஒரு மகத்தான சகாப்தம். பெயர்கள் என்பது வெறும் பெயர்கள் அல்ல, அந்த பெயர்களுக்கு பின்னால் பல ஆச்சரியமான செய்திகள் ஒளிந்திருக்கிறது. அப்படியானால் என்ன பொருள்? அத்தனை பெயர்களையும் அதன் பொருளையும் அதன் ஞானத்தையும் அதன் கல்வியையும் சேர்த்து அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுத்தந்தான். அவ்வளவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடம் பாடம் படித்த மாணவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் வாழ வைத்தான், நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் சந்தோஷமாக இருங்கள். ஆனால் ஒரே ஒரு கட்டளை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்காதீர்கள்.
பக்கத்தில் கூட போகாதீர்கள், அவ்வளவுதான் கட்டளை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒற்றை கட்டளை என்பதால் மிக சுலபமாக அதை கடைபிடித்து விட்டார்கள். ஷைத்தான் வந்தான், ஏதேதோ சொல்லி பார்த்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதற்கும் மசியவில்லை, எதற்கும் ஏமாறவில்லை, மிக தெளிவாக இருந்தார்கள். சாதாரண மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மனித குலத்தின் தந்தை, அல்லாஹ்விடம் பாடம் படித்த மாணவர், உலகத்தின் ஆகச் சிறந்த அறிவாளி. கடைசியாக ஷைத்தான் ஒரு கதை சொன்னான். என்ன கதை சொன்னான் தெரியுமா? அதை அல்லாஹ் இப்படி திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். வகாசமஹுமா, ஷைத்தான் வந்து சத்தியம் செய்தான், இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். என்ன நன்மை? இந்த மரத்திற்கு பக்கத்தில் போக வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கிறானே, அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளை மீறினால் அன்தகூனா மலக்கைன், நீங்கள் இருவரும் ஆதமும் ஹவ்வாவும் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள். அவ் தகூனா மினல் ஹாலிதீன், அல்லது நீங்கள் சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். அந்த வார்த்தையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏமாந்தார்கள். அதாவது முதல் மனிதர், உலகத்தின் ஆகப்பெரிய அறிவாளி ஏமாந்த இடம் எது தெரியுமா? ஒரு பாவத்தை, அல்லாஹ்வின் கட்டளை மீறுவதை, ஒரு அநியாயத்தை நன்மை என்று சொன்னபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் தான் ஏமாந்தார்கள். உள்ளபடியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை மீறினார்களே, அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்தார்களே. ஏன் செய்தார்கள்? அல்லாஹ் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்று நினைத்தார்களா? நிச்சயமாக இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு எண்ணவே இல்லை. சரி, ஒரு ஆர்வத்தில் அல்லாஹ் தடுக்கிறான், அதை செய்து பார்ப்போமே என்று ஆர்வத்தில் செய்து பார்த்தார்களா? நிச்சயமாக கிடையாது. உள்ளபடியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக அல்லாஹ்வின் கட்டளை மீறினார்கள் தெரியுமா? ஷைத்தானின் வார்த்தையை நம்பினார்கள். நான் மலக்காக மாற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக அவர்கள் பாவம் செய்தார்கள். கடைசி வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் பாவம் செய்ய போகிறோம் என்று தெரியாமலே ஏமாந்தார்கள். நல்லது செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்காக செய்கிறோம் என்று இந்த சமுதாயம் என்ன கதையையும் காரணத்தையும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, அது எவ்வளவு பயங்கரமான காரணம் தெரியுமா? உலகத்தின் ஆகப்பெரிய அறிவாளி ஏமாந்து போன காரணம் அது. அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லாம் நீங்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் உலகத்தின் ஆகப்பெரிய அறிவாளி, நம் தந்தைக்கெல்லாம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஏமாந்து போன காரணம் அது. இந்த தர்காவை இணை வைப்பு என்கிறோம், மௌலூதை ஓதாதீர்கள் என்கிறோம், தட்டு தாயத்தை நம்பாதீர்கள் என்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலுமே இந்த சமுதாயம் ஏன் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாம் இப்போது விஷயத்திற்கு வருவோம். சுபஹான மௌலித் என்று ஓதப்படுகிற இந்த மௌலூதுக்கான காரணம் என்ன? உள்ளபடியே அதை ஓதுகிற மக்கள் எந்த சொந்த ஆதாயத்திற்காகவும் ஓதவில்லை. நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஓதுகிறார்கள். அல்லாஹ் கூலி தருவான், அல்லாஹ் நன்மை தருவான். நபிகள் நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தெரியுமா? நம்முடைய உயிரானவர், உயிருக்கும் மேலானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை புகழக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது பாவமாகுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது நம்முடைய கடமை இல்லையா? அந்த நாயகத்தை புகழாமல் நாம் யாரை புகழப் போகிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எத்தனை வசனங்களில் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாராட்டி சிலாகித்து பேசுகிறான். அந்த நாயகத்தை நாங்கள் புகழ்வது எப்படி பாவமாகும்? எனவே நாங்கள் மௌலூது ஓதுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுக்காக ஓதுகிறோம். அல்லாஹ் கூலி தருவான் என்பதற்காக ஓதுகிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை இதற்காக மன்னிப்பான் என்று நம்புகிறோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை நேசிக்க சொல்கிறானோ, அந்த தூதரின் மீது இருக்கிற பாசத்திற்காக ஓதுகிறோம். இதுதான் அவர்கள் தரப்பில் உள்ள காரணம். சரி, அப்படியே வைத்துவிட்டு மௌலூதில் என்ன இருக்கிறது என்ற விஷயத்திற்கு நாம் வருவோம். மௌலூதுல என்ன இருக்கு? வரிக்கு வரி உட்கார்ந்து வாசித்து பார்த்தேன். மொத்தமாக மௌலூத் என்பது ஒரு 13 பைத்துகளுடைய தொகுப்பு. 13 பைத். பைத் என்றால் அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாயி என்பது ஒரு பைத். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், இது ஒரு பைத். ஸலாத்துன் ஸலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மா யலூஹுன் நஹார், இது ஒரு பைத். இப்படியாக நீங்கள் கணக்கெடுத்துக் கொண்டால் சுபஹான மௌலிதில் 12 பைத்துக்கள். சுபஹான மௌலித் ஓதி முடித்த பின்னால் ஓதக்கூடிய யா சையீதி யா ரசூலல்லாஹி குது பியதி என்கிற பைத்தையும் சேர்த்து பார்த்தால் மொத்தம் 13 பைத்துகள் சுபஹான மௌலிதில் இருக்கிறது. இரண்டாவது, ஒரு 3 சின்ன பைத்துகள் இருக்கிறது. அது ஏன் சின்ன பைத்துன்னு சொல்றேன்னா 3-4 வரி தான் வரும். மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா என்கிற ஒரு பைத், இலாஹி தம்மிமின் நிஅமா அலைனா என்ற ஒரு பைத், யா அல்லாஹ் யா அல்லாஹ் இர்ஹமில் முஃமினீன் என்று ஓதக்கூடிய பைத்து. இந்த 3 சின்ன பைத்துகள்.
அப்ப 13 பெரிய பைத்துகள், 3 சின்ன பைத்துகள், 11 ஹிகாயத்துகள். ஹிகாயத் அப்படின்னு சொன்னா மௌலூதினுடைய ஒரு பைத்தை ஓதி முடித்த பின்னால் அதற்கு பிறகு ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று சொல்லப்படும். அலிலான் அவர்கள் சொன்னார்கள், காபுல் அஹ்பார் அறிவிக்கிறார்கள் அப்படின்னு அதுல வரும். இதற்கு பெயர் ஹிகாயத் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு 11 ஹிகாயத்துகள் இருக்கிறது. இப்ப 13 பெரிய பைத்துகள், 3 சின்ன பைத்து, 11 ஹிகாயத். இது போக 2 துவாக்கள் இருக்கிறது. ஒன்னு சின்ன துவா, மௌலூது ஓதுகிற போது இடையில் ஓதக்கூடிய சின்ன துவா. இரண்டாவது மௌலூது ஓதி முடித்த பிறகு ஓதக்கூடிய பெரிய துவா, தம்மல் மௌலூது ஷரீஃப் என்ற அந்த துவாவில் வரும். அப்படி ஆரம்பிக்கிற துவா. அப்ப இதுதான் ஒட்டுமொத்த மௌலூதினுடைய சுருக்கம். நான் கையில் வைத்திருக்கிற சுபஹான மௌலூதில் ஒரு 51 பக்கங்கள் இருக்கிறது. நான் ஏன் புத்தகத்தை கையில வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கூட குறைய பிரிண்டிங்ல மாறலாம் இல்லையா, அதுக்காக நான் கையில் வைத்து ஓதி கொண்டிருந்த, இப்போ இல்ல 10 வருடத்திற்கு முன்னால் ஓதி கொண்டிருந்த அந்த சுபஹான மௌலூதினுடைய புத்தகத்தில் 51 பக்கங்கள் இருக்கிறது. 489 அடிகள், அடிகள்னா வரிகள், 489 அடிகள் இந்த சுபஹான மௌலூதில் இருக்கிறது. சரி, சிறுக்குன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, என்னதான் அப்படி சிறுக்கு இருக்கு அப்படின்னு வரிக்கு வரி எடுத்து வாசிச்சு பார்த்தேன். பயங்கரமான அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், ஒரு 4 வரி வரும், ஒரு 5 வரி வரலாம், அதிகபட்சமாக ஒரு 10 ஷிர்கான வாசகங்கள் இருக்கும் என்ற எண்ணத்தோடு வாசிக்க உட்கார்ந்த எனக்கு மௌலூதை ஓதி வாசித்து முடிக்கிற போது 47 ஷிர்கான வரிகள் இருப்பதை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறேன். 47 ஷிர்கான வரிகள்னு கேட்டா நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஃபிரௌன் கூட சொல்லாத வார்த்தைகள் மௌலூதில் இருக்கிறது. என்னடா ஃபிரௌனோட பயங்கரமா ஆலிம்ஸா பில்டப் பண்றாருன்னா, நான் கூட குறைய சொல்ல, கையில புத்தகத்தை வச்சுக்கிட்டு சொல்றேன். ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்கள் பெரிய கடவுள் என்று சொன்னான். யாரிடம் சொன்னான்? மக்களிடம் சொன்னான். நான் சுப்ஹான மௌலூதுல நான் சொன்னேன் 2 துவா இருக்குன்னு, அதுல சின்ன துவா, அந்த சின்ன துவா வாசிக்கிறேன் கேளுங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதுனா முஹம்மதின் ஆலமில் ஆலமீன் அப்படின்னு இமாம் ஓதுவார். எல்லாரும் ஆமீன். வ அஷ்ரஃபில் முர்சலீன் ஆமீன். வ மக்ஸனி கன்ஸில் வுஜூத் ஆமீன். அட ஆமீனாவது சொல்லுங்க, ஒரு ராகமா போகும்ல. வ மிஃப்தாஹி ஹஸாயினில் ஜூத், சும்மா விளையாட்டுக்கு சொன்னங்க, சொல்லிடாதீங்க, அவ்வளவு பயங்கரமான வரீங்க அது. கிபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூத். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்துருவோம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதுனா, யா அல்லாஹ் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிவாயாக. ஆஹா, சூப்பரா இருக்கு அர்த்தம். அப்படின்னு பார்த்தோம்னா, முஹம்மது நபி யார் தெரியுமா? அலமில் ஆலமீன், அகிலத்திலேயே மிகவும் அறிந்தவர்கள். நம்ம மதரசால ஓதக்கூடிய எல்கேஜி பாப்பாவுக்கு தெரியும், அகிலத்திலேயே அதிகம் அறிந்தது யார்? அல்லாஹ்வா, அல்லாஹ்வுடைய தூதரா? எங்க இதுல அநியாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம 2 பேர் பேசிட்டா கூட பரவாயில்ல, இவர் யாரிடத்தில் சொல்லுகிறார்? எங்க கையேந்தி யாருக்கிட்ட சொல்றாரு? அல்லாஹ் கிட்ட. யா அல்லாஹ், அலமுல் ஆலமீன் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ். இது எவ்வளவு பெரிய கொழுப்பு, இது எவ்வளவு பெரிய அநியாயம். இது அல்லாஹ் கிட்டே போய் அலமுல் ஆலமீன், அகிலத்தார்களிலேயே மிக மிக அறிந்தவன் யார் தெரியுமான்னு அல்லாஹ் கிட்ட போய் சொன்னா, இது ஃபிரௌன் கூட சொல்ல மாட்டானுங்க. அதோட முடியல. வ மக்ஸனி கன்ஸில் வுஜூத் வ மிஃப்தாஹி ஹஸாயினில் ஜூத். அதற்கு அடுத்த வரி வ கிபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூத். வாஜித் என்றால் என்ன பொருள்? உண்டாக்குபவன். அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் அல் வாஜித். அல் வாஜித் என்றால் உண்டாக்குபவன், படைப்பவன். மௌஜூத் உண்டாக்கப்பட்டவர்கள், அதாவது நம்ம எல்லாரும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வ கிபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூத், உண்டாக்குபவனுக்கும் உண்டாக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கிபிலா. இதுல சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த தேங்கை ஷரஃபுதீன் மிஸ்பாய் ஆலிம் ஷா அவர்கள் மௌலூதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவங்க மொழிபெயர்ப்புல என்ன இருக்குன்னு சொன்னா, உண்டாக்குகிற பரம்பொருளுக்கும் உண்டாக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கிபிலா. கிபிலானா என்ன அர்த்தம்? முன்னோக்கும் திசை. நம்ம கிபிலா முன்னோக்கி தானே சொல்லுகிறோம். அல்லது ஆன்மீக வழிகாட்டி அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. 2ல எந்த பொருளை வைங்க. நமக்கு ரசூலுல்லாஹ் கிபிலான்னு சொன்னா ஏத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு தான் நம்ம பார்க்கிறோம், அப்படித்தான் பார்க்கணும். நான் பிரச்சனை என்னன்னா, வாஜிதுக்கு ரசூலுல்லாஹ் கிபிலான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயமான வார்த்தை இது. வாஜிதுக்கு எதுங்க கிபிலா? வாஜிதுனா யாரு? அல்லாஹ்ங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் கிபிலான்னு ஓதுறீங்களா? கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு வந்து யோசிக்க மாட்டீங்களா? நாங்க இட்டு கட்டி சொல்றோமா? இல்லைன்னா இப்ப வந்து கேளுங்க எங்க கிட்ட நேரடியா, கையில புக்க வச்சுக்கிட்டு பேசுறோம்.
இருக்கா இல்லையா? வகிபலத்தில் வாஜிதி வல் மௌஜூத், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் அடியார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மீதியை சொல்ல எனக்கு பயமாக இருக்கிறது, ஏனென்றால் அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்று பயப்படுகிறேன். தப்பித்தவரி கூட சொல்லக்கூடாத பாரதூரமான பயங்கரமான வார்த்தை மௌலிது சொல்கிறது. இதில் உச்சகட்ட கொடுமை என்னவென்றால், இந்த வார்த்தையை பள்ளிவாசலில் உட்கார்ந்து கையேந்தி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். யா அல்லாஹ் உனக்கும், எல்லாம் சேர்ந்து ஆமீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. மறுமையில் அல்லாஹ் தனியா கவனிப்பான்டா. அல்லாஹ்வே ரஹ்மானே, அல்லாஹ்விட்ட கையேந்தி யா அல்லாஹ் உனக்கும் ரசூலுல்லாஹ் தான். இது எவ்வளவு மோசமான வார்த்தைங்க இது. ஒரு முஸ்லிம் எப்படி சொல்லலாமா? இது சொல்லுவது பாவம் இல்லையா? இது பாரதூரமான அநியாயம் இல்லையா? அடுத்து இரண்டாவது, மௌலூதில் இருக்கிற உச்சகட்ட ஷிர்கான வரி என்ன என்று கேட்டால், மௌலூது ஓதக்கூடியவர்களே ஆதரிக்காத ஒரு வரி சுப்ஹான மௌலூதில் இருக்கு. எங்க இருக்கு? வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி கிபாருஹா தல்லு பிகஹ்ரி ஸகார். என்ன அர்த்தம்? வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் காரணமாக சிலைகள் எல்லாம் குப்புற விழுந்தது. மக்காவிலும் அன்றைக்கு அதை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் சிலை வணக்கம் செய்கிற ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த காரணத்தினால், ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பின் காரணமாக சிலைகள் எல்லாம் கீழே விழுந்தது, குப்புற விழுந்து உடைந்தது. சரி, பரவாயில்ல, இது இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, சரி ஏதோ பக்தியில சொல்லிட்டாருன்னு விட்டுறலாம். நான் அதுக்கு பின்னாடி சொல்ற வாசகம் தான் ரொம்ப டேஞ்சர். கிபாருஹா, அந்த சிலைகளில் பெரிய சிலை, தல்லு, அது இழிவடைந்து விட்டது, பிகஹ்ரி ஸகார், சிறிய சிலைகளின் அடக்குமுறையினால். அதாவது ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே பெரிய சிலைக்கெல்லாம் பவர் போயிடுச்சு. யாருக்கு பவர் வந்துருச்சு? சின்ன சிலைகளுக்கு பவர், ஆற்றல் வந்து விட்டது. இந்த சின்ன சிலைகள் பெரிய சிலைகளை அடக்கி விட்டது. சிலைகளுக்கு ஆற்றல் இருக்கிறது, சிலைகள் பெரிய சிலைகளை அடக்கும் என்று பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறீர்களே இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன், இதை நியாயம் என்று உங்கள் மனசாட்சி ஒத்துக்கொள்கிறதா? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய பள்ளிவாசலில், அல்லாஹ்வுக்கு மட்டும் போற்றி புகழ வேண்டிய பள்ளிவாசலில் சிலைகளுக்கு ஆற்றல் உண்டது என்று படித்துவிட்டு அதற்கு விளக்கம் வேறு சொல்கிறார்கள் உலமாக்கள். என்ன விளக்கமா? சிலேடையாக கவிஞர் பேசுகிறார், இலக்கியமாக பேசுகிறார். சிலைகளுக்கு ஆற்றல் உள்ளதுல என்னப்பா இலக்கியம்? அதுங்க விளக்கம் சொல்லி உலமாக்கள் இப்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, ஷிர்க்குக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த கஃபாருல் ஹதாயா, நாயகமே நீங்கள் தான் எங்கள் பாவங்களை மன்னிப்பவர்கள் என்று மௌலூதில் வருகிறதே என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக யா முபரி சகாமி, நோய்களை குணமாக்குபவரே என்று மௌலூதில் வருகிறதே ஆலிம்சா என்று கேட்டால் அதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு குடிகாரர் ஒருவர் குடித்துக் கொண்டிருந்தார். ஒரு ஆலிம்சா போய், ஏன்பா இப்படி குடிச்சு வீணா போற, கொஞ்சம் விட்டுறேன். இல்ல ஆலிம்சா, ரொம்ப கவலையா இருக்கு, அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்லப்பா, என்னதான் கவலை சொல்லு, வீட்டுல எதுவும் பிரச்சனையா, உனக்கு மனைவிக்கு ஏதாவது தகராறா, பிள்ளைங்களுக்கு உனக்கு ஏதாவது சங்கடமா, அல்லது சொந்த பந்தங்கள் ஏதாவது பிரச்சனைனா, மன கஷ்டமா சொல்லு, நான் போய் பேசுறேன், ஒரு சமாதான முயற்சி பண்ணி பார்ப்போமே. இல்ல ஆலிம்சா, அந்த கவலை யாராலும் தீர்க்க முடியாது, ரொம்ப கவலையா இருக்கு, அதான் குடிக்கிறேன். அட என்னன்னு சொல்லுப்பா, சொன்னா தானே தீர்க்க முடியும். இல்ல ஆலிம்சா, அது யாராலும் தீர்க்க முடியாது ஆலிம்சா. இல்ல பரவாயில்ல சொல்லுப்பா. ஒன்னும் இல்ல ஆலிம்சா, இப்படியே குடிச்சு வீணா போறோமேன்னு கவலையா இருக்கு, இப்படியே குடிச்சு வீணா போறோமேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, அதான் போய் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. இவன் எதில் அடிக்கிறது? அதுபோல உலமாக்கள் விளக்கம் சொன்னார்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டோம். ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டோம். சட்டத்திற்கு விளக்கம் சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டோம். இப்போது ஷிர்க்குக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஷிர்க்குக்கு விளக்கமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வரிகளை பள்ளிவாசலில் உட்கார்ந்து படித்து விட்டு அதற்கு விளக்கம் வேறு சொல்கிறார்கள். இதை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மௌலூதுல எத்தனை ஷிர்கான வரிகள் இருக்கிறது? நான் சொன்னேன் 47 ஷிர்கான வரி. இரண்டாவது ஒரு அதிர்ச்சியான தகவல், எவ்வளவு பொய்கள் இருக்கிறது அப்படின்னு நாங்க எண்ணி பார்த்தோம். 200க்கும் அதிகமான பொய்கள் சுப்ஹான மௌலூதில் இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னும் போது இந்த பொய்யை நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொஞ்சம் கூடத்தான் சொல்றேன்.
முதல்ல ஆரம்பிக்கும் போது 50 58, அப்புறம் 100 ஆச்சு, இப்ப 200 ஆச்சு, 200 தாண்டி போகுது. ஒருத்தர் கேட்டார், என்ன ஆலிம் சார் ஒவ்வொரு பொதுக்கூடத்திலும் ஒவ்வொரு போய் சொல்றீங்களே என்னாரு? இப்ப நான் சொன்னேன், சுபஹான பொழுது முதல்ல நான் என்ன ஆரம்பிக்கும் போது இப்ப நான் சொல்றேன் எப்படி தப்பு நடந்ததுன்னு. நாதாஹும் ரஹ்மான் அன் தூஃபு பிஹி, அல்லாஹ் மலக்குகளிடம் சொன்னானாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே அந்த கை குழந்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் அரிசை சுற்றி வாருங்கள், அரிசை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னான் மலக்குமார்களிடம். இது எத்தனை பொய்ங்க மொத்தம்? இப்ப நான் சொன்ன இந்த ஒரு வரி எத்தனை பொய்? சும்மா சொல்லுங்களேன், எத்தனை பொய்? ஒரு பொய் இல்லையா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, என்ன ஆலிம் சார் நீங்க தப்பு தப்பா என்றீங்களே, அல்லாஹ் சொன்னான்னு வருது, அப்ப யார் மேல போய் சொல்லி இருக்கிறாங்க? அல்லாஹ் மேல. ரசூலுல்லாஹ்வை கூட்டிக்கிட்டு போய் ரவுண்ட் அடிக்க சொன்னதாக வருது, அப்ப யார் மேல போய் சொல்லியிருக்காங்க? ரசூலுல்லாஹ் மேல. யார்கிட்ட சொன்னதாக வருது, அப்ப யார் மேல போய் சொல்லி இருக்கிறாங்க? அப்ப இது 3 பொய்ல ஆலிம் சார் கணக்கு போடணும், நீங்க என்ன தப்பு தப்பா கணக்கு போறீங்கன்னு கேட்டார். அருமையான பாயிண்டா இருக்கு அப்படின்னு பொய்யை பிரிச்சு பிரிச்சு எண்ணி பார்த்தா 200 தாண்டி போகுது. 200ங்கிறதும் முடிவில்லை, இன்னும் இருக்கு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே, பிறப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஆமினா அம்மா வயிற்றுல இருக்கும்போது அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அத்தாஹா ஆத்தில் ஃபில் மனாம், ஆமினா அம்மா அவர்கள் கனவில் இருக்கிற போது ஒரு வானவர் வந்தார். வந்து என்ன சொன்னார்? நீ மனித குலத்தின் தலைவரை சுமக்கிறாய், அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே முஹம்மது என்று பெயர் வைத்திரு. சரி, குழந்தை பிறக்கணுமே. وَلَعَتْهُ آمِنَةٌ وَلَمْ يَشْعُرْ بِهَا أَحَدٌ لِيُخْفَى عَنْ عُيُونِ الْحُسَّدِ. ஆமினா அம்மா அவர்கள் பொறாமைக்காரர்கள் யாரும் பார்த்து இந்த குழந்தையின் மீது கண் வைத்து விடக்கூடாது, பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆமினா அம்மா அவர்கள் யாருக்கும் தெரியாமல் தனியாக ஒரு இடத்துக்கு போய்விட்டார்கள். இது ஆசிரியர் எழுதிட்டார், ஆனா அப்படி சம்பவம் நடக்கவே இல்லை. சரி, தனியா போயிட்டாங்க. சரி, பிரசவம் பார்க்க ஆள் வேணுமே, ஏன் கவலைப்படுறீங்க, நான் ஆள் அனுப்புறேன். சொர்க்கத்து கன்னியர்கள் ஹூரின்கள் வந்தார்கள். எதுக்கு? பிரசவம் பார்க்கிறதுக்கு. சரி, அப்புறம் மலக்குமார்கள் வந்தார்கள். சரி, பிரசவத்துக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுமே, பொருள்லாம் வேணுமே, ஜக்கு வேணும், மக்கு வேணும், தண்ணி வேணும், சுடுதண்ணி வேணும், எல்லாம் வேணும்ல. ஜக்கோடும் மக்கோடும் வானவர்கள் வந்தார்கள். கதை விடலுங்க, உண்மையிலே இப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. வானவர்கள் ஜக்கோடும் மக்கோடும் சொர்க்கத்திலிருந்து வந்தார்கள், கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். பிறகு உலித ஹிகாயத்தில் எழுதி வச்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். மதுஹூனன், தலைக்கு எண்ணெய் தேய்க்கப்பட்ட நிலைமையில், அம்மா வயிற்றுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சிருக்கிறாங்க. சரி, எண்ணெய் தேய்ச்சா சுருமா போட்டா நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு தோணுது இல்ல? அவருக்கும் தோணி இருக்கு. மக்ஹூலன், சுருமா போட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அடடா, எண்ணெய் தேய்ச்சா சுருமா போட்டாச்சு, பவுடர் கூட அடிச்சிருந்தா, அந்த காலத்துல பவுடர் இல்லை, அதனால அடிக்காம விட்டுட்டார். சரி, அப்புறம் மக்தூனன், கத்தனா செய்யப்பட்ட நிலையில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். இதை கேட்கும் போதே பகீர் பகீருங்குது இல்லையா? பிறந்த உடனே இப்போ ஒரு யோசனை வந்துருச்சு, என்னன்னா, அட கண்ணில் போட்ட சுருமா வேஸ்டா போயிருக்கு. குழந்தை பிறந்தோன்னு என்ன செய்வாங்க? இந்த குழந்தைய கழுவாங்க, குளிக்க வைப்பாங்க இல்லையா? கண்ணில் போட்ட சுருமா, அந்த சுருமா யார் போட்டது? அதையும் நான் சொல்ற வரி இல்லைன்னா நேரா வந்து கேளுங்க, நான் எடுத்துறேன். மௌலூதின் ஆசிரியருக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது, கண்களில் போடப்பட்ட சுருமாவை ஏன் வீணாக்க வேண்டும்? எனவே நபித்துவ முத்திரை நாம் ஹதீஸ்ல படிக்கிறோமே, அந்த முத்திரையை அந்த சுருமாவை வலித்து துடைத்து எடுத்து வைத்தார்கள். என்ன அறிவு! நபித்துவ முத்திரைன்னு ஒண்ணு வைக்கணுமே, ஆமா, அதுக்கு இங்க்குன்னு ஒண்ணு தேவைப்படுமே, ஆமா, என்ன செய்யறது? அதாவது சுருமா போட்டு வேஸ்டா போவதில்லை, இடாத. நாம் யார் மீது பொய் சொல்கிறோம்? படைத்த அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிறோம், வானவர்களை பற்றி பேசுகிறோம், துணிந்து பொய் சொல்கிறோமே என்ற பயம் அறவே கிடையாது. யார் கேட்பார்கள்? அல்லாஹ் மீது மட்டும் என்று கணக்கெடுத்துக் கொண்டால் ஒரு பொய், 2 பொய் அல்ல, 50க்கும் மேற்பட்ட பொய்கள். அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது, மலக்குமார்கள் மீது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, அத்தனை பேர் மீதும், ஆமினா அம்மா மீது, அப்துல் முத்தலிப் மீது, அல்லாஹ்வில் தொடங்கி அப்துல் முத்தலிப் வரைக்கும்
அத்தனை பேர் மீதும் பொய்யான தகவல்களை எழுதி வைத்திருக்கிறார். நான் ஏன் பொய்யான தகவல் என்று ஊர்ஜிதமாக சொல்கிறேன் என்றால், நீங்கள் குர்ஆனை எடுத்து தேடி பாருங்கள், இப்படி ஒரு செய்தி குர்ஆனில் இருக்கவே இருக்காது. ஹதீஸ்கள் தேடி பாருங்கள், புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாயி, அஹ்மத், தாரமி, எந்த கிதாபிலும் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்காது. மௌலிது நீங்கள் என்ன வாசிக்கிறீர்களோ அதில் எதுவுமே குர்ஆனில் இருக்காது, ஹதீஸில் இருக்காது. அவ்வளவும் கதைகள், பொய்கள். இதுல பயங்கரமான ஒரு காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உட்கார்ந்து ஓதுறோம் இல்லையா, ஓதுறாங்கல்ல சுன்னஜமா சகோதரர்கள், இது அரபியில இருக்கக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு பைத்து வரும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, யா சையீதி யா ரசூலுல்லாஹி குது பியதி. இதை தமிழ்ல தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹ் ஆலிம்ஸா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்க்கும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த கடைசி 13வது பைத்துல இந்த பைத்தை ஓதியவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு அரபியில எழுதியிருக்கு. அரபு தமிழ்ல இந்த பைத்தை ஓதுனது யாராம்? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள்னு அவர் எழுதிட்டார். தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அவருக்கு யோசனை வந்திருக்கு, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்களா, அடிச்சு விடுற மாதிரி தெரியுது. யாருக்கு தோணி இருக்கு? தமிழ்ல மொழிபெயர்த்தவருக்கு தோணி இருக்குங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அல்லாஹ் சொன்னான்னு சொல்லும் போது அவருக்கு தோணல, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்லையே, நம்ம பாட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோமேன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹை பற்றி எந்த தகவலும் அவருக்கு யோசனை வரல. அவருடைய அறிவுக்கண் எங்கே திறந்திருக்கிறது என்றால், இந்த பைத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்தார்கள்னு சொன்ன உடனே அவருக்கு பயம் வந்திருக்கும் போல தெரியுது. அந்த வரியை மொழிபெயர்க்காம விட்டுட்டார். நான் சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையானால், சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த ஒரு புத்தக கடைக்கு போய் சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுன்னு புக் இருக்கு, வாங்கி பாருங்க. 13வது பைத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை ஓதினார்கள் என்று அரபியில் இருக்கும், தமிழில் இருக்காது. அரபினா என்ன? அரபு தமிழ். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கல்ல, அதுல இருக்காது. அதாவது அரபி முழுக்க இருக்கும், அந்த புக்ல இருக்கும். எதுல இருக்காது? தமிழில் செய்திருக்கிற மொழிபெயர்ப்பில் இருக்காது. அந்த 13வது பைத்துக்கு வருவோம். அதாவதுங்க, அல்லாஹ் மீது பொய் சொன்னவர்களையும் நாம் வரலாற்றில் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொன்னவர்களையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை வம்பிழுத்ததே இல்லைங்க. நாளை மறுமையில் விசாரணை என்று வருகிற போது மௌலிது ஓதியவர்களுக்கு எதிராக யார் குற்றச்சாட்டு சொல்லுவா? சொல்லுங்க என் சகோதரிகளை, யார் குற்றச்சாட்டு சொல்லுவா? யார் வேணாலும் சொல்லட்டும். முடிங்க ஆலிம்சா, லேட்டாவது, பசிக்குது, 9 மணிக்கு மேல ஆச்சு, மழை வேற பெஞ்சிருச்சு, குளிருது, வீட்டுக்கு போய் சூடா ஏதாவது சாப்பிடலாங்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றச்சாட்டு வைப்பார்கள். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியதாகத்தான் அந்த பைத்துல வருது. எனக்கு என்ன யோசனைனா, யாருமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்க மேல பொய் சொன்னது இல்லையே, பொய் சொன்னது தேவையும் இல்லையே. துணிந்து பொய் சொல்லி இருக்கிறார் மௌலிது ஆசிரியர். இதை பள்ளிவாசலில் உட்கார்ந்து அல்லாஹ் நன்மை தருவான் என்று ஏமாந்து போய் ஓதிக்கொண்டிருக்கிற என் அப்பாவி இஸ்லாமிய உறவுகளே, உங்கள் உள்ளத்திடம் கேளுங்கள். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய பைத்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால் குர்ஆனில் இருக்க வேண்டும், அல்லது ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் உங்கள் உலமாக்களை. கிடையாது. அந்த பைத் எப்படி வருது? யா சையீதி யா ரசூலுல்லாஹி குது பியதி. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் தலைவரை, என்னுடைய கையை பிடியுங்கள். அல்லாஹ் கவனத்துல வைங்க. இது யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மாலி சிவாக்க, உங்களை தவிர என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம். வலா அல்வியலாகதி, நான் அடைக்கலம் தேடி யாரிடமும் போக மாட்டேன். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கானே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாமா, உங்களை தவிர என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, உங்களை விட்டு நான் வேறு யார் இடத்திலும் அடைக்கலம் போக மாட்டேன். வஅன்த ஹக்கன் ரியாசுல் ஹல்கி அஜ்மஈன், மெய்யான படைப்புக்கெல்லாம் மெய்காவல் தாங்கள் தான். நாயகமே, நீங்கள் தான் மெய்யான காவல். இன்னி இதா மஸ்ஸனி லைமு யுரஃபியுனி, என்னை அச்சுறுத்தும் ஆபத்து ஏதாவது ஏற்பட்டால், அக்கூலையா சையத சாதாத்தி யா சனதி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என்று நான் உங்களை அழைப்பேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஆபத்து வருதாமா? இங்க மனுஷனுக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னா பரவாயில்லைங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ரூஹுல் குதுஸ் என்று அல்லாஹ் யாரை வர்ணித்து சொல்கிறானோ அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆபத்து ஏதாவது வந்தால், அக்கூலு யா சையத சாதாத்தி யா சனதி, அப்படி அவர்கள் சொல்வார்களாம்.
நான் சொல்கிற வார்த்தைகள் சில நேரங்களில் உங்களை சங்கடப்படுத்தலாம். ஒருவேளை உங்கள் உள்ளம் புண்படும்படி நான் சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் சொன்ன செய்தி அத்தனையும் உண்மை. சொன்ன விதத்தில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் சொன்ன செய்தி உண்மை. சொல்லக்கூடாது, ஆனாலும் கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே போய் உட்கார்ந்து மௌலிது ஓதிவிட்டு நீங்கள் வெளியே வந்தால் 47 ஷிர்கான வாசகத்தை சொல்லி இருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, ஒட்டுமொத்த வானவர்கள் மீது, ஹூருனின்கள் மீது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, ஆமினா அம்மா மீது, அப்துல் முத்தலிப் மீது 200 பொய்களை சொல்லி இருக்கிறீர்கள். 200 என்பது முடிவல்ல, அதை விட அதிகமாக. அப்படியானால் என்ன பொருள்? இந்த உலகத்திலேயே மிக 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 பெரிய பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உண்மை என்ன என்று அல்லாஹ் அறிவான். ஒரு மனிதனாக நான் சொல்கிறேன், உங்களை பாவத்தில் யாரும் மிஞ்ச முடியாது. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அட்டன் டைம்ல 1 மணி நேரத்துல 47 ஷிர்கான வரி, அல்லாஹ் மீது 50 பொய், அல்லாஹ்வுடைய தூதர் மீது 85 பொய் சொல்ல முடியுமா? மௌலூது சொல்கிறது. அப்ப நன்மை தரும், அல்லாஹ் நமக்கு கூலி தருவான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அதற்காக ஓதுகிறோம் என்று சொல்கிறீர்களே. சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு மிக சுலபமான ஒரு வழிமுறை சொல்லித் தருகிறேன். அலிம்சா கிட்ட போங்க. அலிம்சா, கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமான்னு கேளுங்க. கிறிஸ்துமஸ்னா என்ன? இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்த நாள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். அலிம்சா, கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அலிம்சா, மீலாது கொண்டாடலாமா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன அலிம்சா குழப்பறீங்களே? கிறிஸ்துமஸ் ஈசா நபி பிறந்த நாள், அதை கொண்டாடக்கூடாதுங்கிறீங்க. மீலாது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள், அதை கொண்டாடலாம்ங்கிறீங்க. ஏன் குழப்பறீங்க? மீலாது கொண்டாடலாம் என்றால் கிறிஸ்துமஸும் கொண்டாடலாம். அப்படித்தானே தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இருவரும் நபிமார்கள் தானே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப ஈசா நபி யாரு? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம், மீலாது கொண்டாடலாம் என்றால் ஈசா நபிக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது? அலிம்சா, கிறிஸ்துமஸ்க்கு நம்ம எல்லாம் சேர்ந்து போயிருவோமா சர்ச்சுக்கு? அஸ்தக்ஃபிருல்லாஹ். சரி, வேணாம் அலிம்சா, சர்ச்சுக்கு போவேன், பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஹாப்பி பர்த்டே ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாமே? சொல்லலாமா? ஆலிம்கள் பதறுவார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடாது. சரி, அடுத்து பள்ளிவாசல் உட்கார்ந்து இயேசுவே இயேசுவே என் பாவங்களை மன்னியுங்கள் இயேசுவே அப்படின்னு படிங்க. அலிம்சா ஓடி வருவார். அடே பாவி, பள்ளிவாசல் உட்கார்ந்து என்ன படிக்கிற? என்ன அலிம்சா, அன்த கஃபாருல் ஹதாயானாலும் அந்த அர்த்தம் தான். நாயகமே என் பாவத்தை மன்னியுங்கள் படிச்சா ஹலாலு நன்மை, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றோங்கிறீங்க. நான் ஈசா நபியை புகழ்றேன், என்ன தப்பு? என்ன கேட்கிறேன்? ரசூலுல்லாஹை புகழலாம், ஈசா நபியை புகழக்கூடாதா? இயேசு என்பது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னித்து விடுங்கள், இயேசுவே இயேசுவே எனக்கு கருணை காட்டுங்கள், இயேசுவே இயேசுவே எனக்கு உங்களை தவிர யாரும் இல்லை என்று பள்ளிவாசலில் உட்கார்ந்து படித்தால் கூடாது, ஹராம், ஷிர்க் என்று உங்கள் புத்தி சொல்கிறது. ஆனால் அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ்வின் பெயரை சொன்னால் நன்மை என்று சொல்கிறீர்களே, இது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிற வேலை இல்லையா? சாதாரணமா யோசிச்சா புரிஞ்சிருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பாடல் படித்தால் கூடாது, ஈசா நபியிடம் பிரார்த்தனை செய்தால் அது ஹராம், அது ஷிர்க். ஈசா நபி மன்னிப்பார்கள் என்று சொன்னால் அது ஷிர்க். ஈசா நபி நோய்களை குணப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது ஷிர்க். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று சொன்னால் அது ஷிர்க். இது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் செய்வாங்கன்னா அது இஸ்லாம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களை. இந்த சின்ன லாஜிக் போதும் அவங்க செய்யறது எவ்வளவு பெரிய பாவம். கடைசியாக ஒரே ஒரு பதிலை சொல்லி நான் முடிக்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எங்கள் நோக்கம் அதுவல்ல. எந்த முஸ்லிமும் அப்படி சொல்ல மாட்டான். நபிகள் நாயகத்தை நீங்கள் தாராளமாக புகழுங்கள். அதற்கு தேதி நிர்ணயித்தெல்லாம் புகழ வேண்டாம். வருடம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பொதுக்கூட்டம் நடத்துங்கள், திருமணி கூட்டம் நடத்துங்கள், புத்தகம் போடுங்கள், தாவா செய்யுங்கள், தெருத்தெருவாக சென்று புகழுங்கள். ஆனால் அந்த புகழ் உண்மையாக இருக்க வேண்டும். குர்ஆன் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லவே இல்லையா உங்களுக்கு? வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணம் உள்ளவராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் இவ்வளவு அற்புதமாக பாராட்டி சொல்கிறான்.
லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக நபியே நாம் உங்களை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்கு பாராட்டுவதற்கு எத்தனை குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. ஹதீஸ்களை எடுத்து வாசித்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களின் தோழர்கள் சொன்ன சாட்சி இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். அவ்வளவு வரலாறு, அவ்வளவு தகவல், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில். பொதுவாக தலைவர்கள் என்றால் கோழைகளாக பயந்தாங்குழிகளாக இருப்பார்கள். படை வீரர்களை முன்னால் விட்டு விட்டு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். இப்படித்தான் நாம் வரலாறு முழுக்க மன்னர்களின் வரலாற்றை வாசித்திருக்கிறோம். படை தளபதியின் வரலாறு உலகம் முழுக்க அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் போர் என்று வருகிற போது போர் உக்கிரமடைந்தால் எங்களுக்கு முன்னால் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் எதிரிகளை நேருக்கு நேராக தனித்தனியாக சந்தித்து 1 to 1. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கேடயம் போல எங்கள் பக்கத்தில் யாரும் வராத அளவிற்கு மிக வீரதீனமாக சண்டை போடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் வீரத்தை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்கள் வாழ்நாளில் ரசூலுல்லாஹை போன்ற ஒரு மாவீரரை நாங்கள் பார்த்ததில்லை என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வீரம் அது. மதீனாவுக்கு வெளியே ஒரு நாள் பயங்கரமான சப்தம் கேட்கிறது. அந்த காட்சியை நேரடியாக பார்த்த நபித்தோழர் சொல்கிறார், அந்த சப்தம் கேட்ட உடனேயே ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டதோ, யாராவது படை திரட்டி வந்து விட்டார்களோ, யாராவது நம் மீது தாக்குதல் நடத்த போகிறார்களோ என்று நாங்கள் பயந்து போய் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தோம். அப்போது நாங்கள் பார்த்தோம், குதிரை மீது ஒருவர் அமர்ந்து கொண்டு, அதுவும் எப்படி அமர்ந்து கொண்டு, சேனம் பூட்டப்படாத குதிரையில், சேனம் பூட்டப்படாத குதிரை மீது கம்பீரமாக அமர்ந்து கொண்டு கழுத்தில் கத்தியை தொங்கவிட்டுக் கொண்டு ஒருவர் தூரத்தில் வருவதை நாங்கள் பார்த்தோம். யார் அது என்று உற்று பார்த்த போதுதான் தெரிந்தது, அது எங்கள் தலைவர் அல்லாஹ்வின் தூதர். எவ்வளவு கம்பீரமான காட்சி. சப்தம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு விட்டார்கள். மக்களுக்கு ஏதும் ஆபத்தோ என்று அவரை கூப்பிடுங்கள், இவரை கூப்பிடுங்கள், ஒரு 10 பேரை சேர்க்கலாம், கும்பலாக போகலாம். எதையும் அல்லாஹ்வின் தூதர் எதிர்பார்க்கவில்லை. வீரம் என்றால் அதற்கு பெயர் வீரம். இப்படி புகழுங்கள் ரசூலுல்லாஹை, இப்படி பாராட்டுங்கள் ரசூலுல்லாஹை, இப்படி சொல்லுங்கள் ரசூலுல்லாஹை. இது புகழ். பிறக்கும் போது அதில் இருந்தது இதில் இருந்தது என்று போய் சொல்வது புகழா? எது புகழ்ச்சி? இந்த உலகத்தில் எந்த தலைவனுக்கும் அவருடைய மனைவி வழங்காத சான்றிதழை நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் மனைவிமார்கள் கொடுத்தார்கள். என்ன சான்று தெரியுமா? மா மஸ்ஸத் யத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் கை எந்த அந்நிய பெண் மீதும் பட்டதே இல்லை, தெரிந்த அல்ல தெரியாமல் கூட. ஒழுக்கம் என்றால் இதற்கு பெயர் ஒழுக்கம். ஒழுக்கம் என்று சாதாரணமாக அல்ல, ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர். இதை சொல்லி புகழுங்கள். நாயகத்தை போன்ற ஒரு கண்ணியமான மனிதரை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்? எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சங்கடங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ கெட்ட வார்த்தைகள், எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். ஆனால் 63 ஆண்டு கால வாழ்வில் ஒரு முறை ஒரு தகாத வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு கேவலமான எதிரி வந்து அசிங்கமாக பேசினாலும் கண்ணியத்தை மட்டுமே பதிலாக தந்த உலகத்தின் ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவர்களின் புகழ், இது மெய்ப்புகழ். பிறக்கும் போது வானம் பிறந்தது, பூமி பிறந்தது, இது பொய்ப்புகழ். எது வேண்டும் உங்களுக்கு? மெய்ப்புகழ் வேண்டுமா, பொய்ப்புகழ் வேண்டுமா? நீங்கள் உண்மையாக நாயகத்தை நேசிக்கிறீர்கள் என்றால் மெய்யாக புகழுங்கள், உண்மையை புகழுங்கள், குர்ஆனில் இருப்பதை சொல்லுங்கள், ஹதீஸில் இருப்பதை சொல்லுங்கள். இல்லாத பொய்ப்புகழ் வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவமானம், அசிங்கம். உண்மை சொல்லி பாராட்டுங்கள், உண்மை சொல்லி புகழுங்கள். நம் தலைவருக்கு உண்மைதான் அழகு. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வழிகாட்டியாக வந்துவிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் வேதம் அழகு, அவரின் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அழகு. அந்த உண்மைதான் அவர்களை கௌரவப்படுத்தும். பிறந்த போது அது நடந்தது, பிறந்த போது இது நடந்தது என்று நீங்கள் பொய்யாக புகழ்ந்தால் இந்த புகழ் நிச்சயமாக அவர்களுக்கு கண்ணியத்தை தராது மக்களே. எனவே நாயகத்தை நீங்கள் உண்மையாக உலமாக நேசிக்கிறீர்கள் என்றால், உயிராக உயிருக்கும் மேலாக நீங்கள் நேசிப்பது நிஜம் என்றால் தப்பி தவறி கூட மௌலிதை ஓதிவிடாதீர்கள். ஏனென்றால் 47 ஷிர்க், 200 பொய் ஓதிவிட்டு பள்ளிவாசலிருந்து வெளியே வருகிற போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே மிக மிக பயங்கரமான பாவத்தை நீங்கள் செய்துவிட்டு வெளியே வருகிறீர்கள்.
அது சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று எதை அறிவித்தானோ அது. உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். இந்த வரியை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா அலிம்சா? அலிம்சா உங்களுக்கு அறிவு இருக்கா? அடுத்த நாள் போய் கேளுங்க. அடே சைத்தான் என்ன பார்த்து என்னடா கேட்ட? இல்ல அலிம்சா, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்கல, உங்களை எதிர்ப்பவர்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இங்க வார்த்தை சொல்லுது நாயகமே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று, மௌலூதின் வரி சொல்லுகிறது நாயகமே நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் விளக்கம் சொல்லுகிறார்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் காப்பாற்றுவான், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்து பேசுவார்கள். மௌலூது புத்தகம் சொல்லுவது வேறு, இவர்கள் கொடுக்கிற விளக்கம் வேறு, இரண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே அல்லாஹ்வுக்காக இந்த மௌலூதை விடுங்கள், உண்மையாக புகழுங்கள், நாயகத்தை பாராட்டுங்கள், உள்ளதை சொல்லி உண்மையை சொல்லி புகழுங்கள். பொதுக்கூட்டம் நடத்த வேண்டுமா? தாராளமாக நடத்துங்கள், நாங்கள் அதை வரவேற்கிறோம். நீங்கள் குர்ஆனில் இருப்பதை சொல்லி, ஹதீஸில் இருப்பதை சொல்லி, ஆதாரப்பூர்வமாக உண்மை சொல்லி ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தால் அதை வரவேற்கிற முதல் ஆள் நாங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? 1000 பேரை ஸலவாத் ஓதுங்கள். அல்லது இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? நாயகத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். ஆனால் நாம் கேட்பதால் அந்த பட்டியலில் நாமும் இடம்பெறலாம் என்பதற்காக கேளுங்கள். யா அல்லாஹ், எங்கள் தலைவரை சொர்க்கத்தில் மிக மிக மகிழ்ச்சியாக வைப்பாயாக. எங்களுக்காக வாழ்வின் அத்தனை சுகங்களையும் தியாகம் செய்த எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொர்க்கத்தில் ஆனந்தமாக வைப்பாயாக இறைவா என்று கேளுங்களேன். இது பிரார்த்தனை, இது மௌலூத், இதுதான் உண்மையாக புகழ்வது, இதுதான் உண்மையாக ஸலவாத். அப்படி அல்லாமல் அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து புகழ்ந்து விட்டு அதற்கு நீங்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தால் என் இஸ்லாமிய உறவுகளை உங்களை ஷைத்தான் ஏமாற்ற பார்க்கிறான். ஏமாந்து விடாதீர்கள். உலகத்தின் மிக மிக பயங்கரமான பாரதூரமான அநியாயமாக இருக்கிற இந்த ஷிர்கை செய்ய வேண்டாம். இந்த அல்லாஹ்வுக்காக உங்களை முன்னிறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ மழை வந்துட்டதுனால நேரம் இல்லை, அதனால நான் மௌலூதுடைய ஷிர்க்குகளை 4-5 தான் சொல்லி இருக்கிறேன். 47 ஆதாரப்பூர்வமாக நம்முடைய கையில் இருக்கிறது. இதுல எப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பைத்திலும் எத்தனை ஷிர்கான வரி இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சிருந்தோம். இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மையாக நேசிக்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. வாஹதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.